ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பு சார்பாக உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் ஆக்சுவலாக ஜனநாயகன் படத்துடைய மறு ஆய்வுக்கான ஒத்திகை வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன் நம்பர், அதாவது மறு ஆய்வுன்னா எப்படி சொல்லலாம்னா, சென்சார் போர்டு மறு தணிக்கை குழு அதிகாரி ஒரு உடம்புனால அது தேதி கொடுன்னா ஒட்டி வச்சுட்டாங்களாம். அதுவும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு இன்னொரு பக்கம் ஒரு இடி வந்துருக்கு. என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது கரூரில் நடந்த கரூர் கூட்ட நெரிசல் கேஸில் சிபிஐ என்கொயரிக்காக விஜய் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா டெல்லிக்கு. ஸோ அதனால் நம்ம டெல்லிக்கு நம்ம விடயத்தில் விஜய் போகிறாரு. ஸோ பனையூருக்கு அவங்க வரமாட்டாங்கன்னு தெரில. எவ்வளோ பெரிய ஆள் டெல்லிக்கு வர வச்சுருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு ரசிகர்கள்லாம் ட்வீட் போட்டுருக்காங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? பாவம், அறியாமல் இருக்கக்கூடிய தற்கூரிகள்னு சொல்லிக்கிட்டு திமுகவுடைய நெட்டிசன்கள் அவங்கள வெறுப்பேற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதான் இன்றைக்கி இது போயிட்டு உடன்பிறப்புகளும் அவங்களும் பதிலுக்கு தற்கூரி நிறுவனங்கள் மாறி மாறி ட்வீட் போட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க, ட்விட்டர்லையும் சோசியல் மீடியாலையும். ஸோ 41 வருஷம் மரணம் ஒரு பக்கம், ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் மறு தணிக்கைக்கு ஒரு பக்கம்னு விஜய் அவர்களுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மனைவி உடைய பிரச்சனை, இதுக்கப்புறம் பல பர்சனலாகவே பல அட்டாக் மாதிரி போயிட்டுருக்குது. இதெல்லாம் மீறி அவர் கட்சி எப்படி ரன் பண்ண போகிறார் நமக்கு சரியாக தெரியல. ஸோ விஜய் அவர்கள் சிபிஐ ஒரு பக்கம் என்கொயரி போட்டு சிபிஐ விசாரணை வருது. விஜய் அவர்கள் கூட்டணியில் கூட்டு வரதுனால நேற்று நம்ம பார்த்துருப்போம். பவன் கல்யாணும் விஜயோடும் ஒரு ரிலேஷன் இருக்காங்க. ரிலேஷன்றது 2 பேர் நடிகர்ன்ற ஒரு நல்ல நண்பர் ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ இவங்க 2 பேர் என்ன பேசியிருக்காங்கன்னா, என்டிஏல விஜயை கூட்டு வரதுக்கான ஒரு ஏற்பாடை பவன் கல்யாணம் வச்சு பிஜேபி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு வந்துட்டு இருக்குது. அப்படி வந்தால் விஜய் இவர்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஏன்னா ரசிகர்களை வச்சு இவ்வளோ சீட்டுன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவர் ஓட்டு வங்கின்னு எவ்வளோன்னு இப்போ எலெக்ஷனை பார்த்தா தான் தெரியும். அப்படிங்கிற காலகட்டத்தில் விஜய் அதிமுக இந்திய கூட்டணியில் போனால் அவரோட எப்படி இது பண்ணுவோம்? ஏன்னா சிறுபான்மை ஓட்டை கலைக்கிறதுக்கு தான் அவர் உருவாக்குனாங்களே. அந்த சிறுபான்மையான ஓட்டு மொத்தமாக திமுக போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஸோ இதனால் வரக்கூடிய அச்சம் தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பாக போயிட்டு தான் இருக்குது. திமுகவில் என்ன கூட்டணி உருவாக்கி யாருக்கு எவ்வளோ சீட்டுன்றது இப்போ பிரச்சனையில் இருக்குது. அதிமுக நம்பி யாரும் கூட்டணி வரவில்லை. கூட்டணின்னு பார்த்தோன்னா பாஜக பாமக தான் இருக்குது. ஸோ ஆமாம், பாமக அவருக்கெல்லாம் அவங்களாம் மறந்துட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிறிய உதிர்கட்சிகள் தான் இருக்குது இப்போதைக்கு கூட்டணியில். ஸோ அதனால் அவங்க பக்கம் ஸ்ட்ராங்கான அலையன்ஸுக்கு தேவையான விஜய் வந்தால் தான் அதிமுக ஜெயிக்க முடிய நிலைமை இருக்குது. 2014 எப்படி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்தால் தான் திமுக வெற்றி பெற்ற ஒரு நிலைமையில் இருந்துடும். அதே மாதிரி 2026 விஜயை வந்தால் தான் திமுக ஜெயிக்கின்ற நிலைமையில் இருக்குது. ஸோ வரக்கூடிய 2026 தேர்தலில் என்னென்ன காய்கள் நகர்த்த போகிறான்னு சொல்லி விஜய் அவர்களை சுற்றி தான் அரசியல் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு பத்திரிகையாளர் அரசியல் வல்லுநரோட கருத்து போயிட்டு இருக்குது. எது உண்மைன்றதை நம்ம வரக்கூடிய தேர்தலை பார்த்தோன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.